தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியாதவன் இயேசுவை பின்பற்றுவது விருதா. யூதாஸ் காரியோத் ரோமர் ஆளுகையிலிருந்து தங்களை ரட்சித்து இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க வந்த மேசியா தான் இயேசு என்று கருதி அவரை பின் சென்றான். அவரை பாவத்தினின்றும் அதன் தண்டனையினின்றும் மக்களை ரட்சித்து பரலோக வாழ்க்கை கொடுக்க வந்த இரட்சகராக பார்க்க தவறினான். இன்று அநேகர் இயேசு தங்களுக்கு உலகில் நல்ல படிப்பு, நல்ல வேலை, சொத்து, சுகம் கொடுக்கவே உலகத்திற்கு வந்து சிலுவையில் மரித்ததாக கருதுகின்றனர். பரலோக வாழ்க்கை குறித்த சிந்தை இல்லாதவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. இரண்டாவது, தேவன் தன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை உணராமல் அவரை பின்பற்றுவது விருதா. யூதாஸ் காரியோத் இயேசுவிற்கு அவனிடம் இருந்த எதிர்பார்ப்பை பற்றி கவலைப்படாமல் அவருடைய ராஜ்யத்தை வேகமாக இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க நிதி திரட்டுவதற்கான ஆலோசனை இயேசுவிற்கு கொடுப்பதும் தான் நிதி திரட்டுவதும் தான் அவன் வேலை என்று தவறாக நினைத்து செயல்பட்டான். இன்று அநேகர் யூதாஸை போல் தாங்களாகவே இதுதான் என் வாழ்வின் நோக்கம் என்று யூகித்து செயல்படுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றிய நிச்சயம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. மூன்றாவது, தன் தேவைகளை தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கையின்றி அவரை பின்பற்றுவது விருதா. யூதாஸ் இயேசுவால் தன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் வாழ்க்கையை சமாளிக்க பணத்தை திருட ஆரம்பித்தான். இறுதியில் இயேசுவையே 30 வெள்ளிக்காசிற்கு விட்டு போட்டான். இன்று அநேகர் உலக சொத்து, வேலை, வங்கி இருப்பு போன்றவற்றை நம்பி வாழ்கிறார்கள். இவைகள் இல்லை என்ற நிலை வரும்போது இனி என்னை தேவன் எப்படி நடத்தப் போகிறார் என்று பேதலித்து குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்க முற்படுகின்றனர். சிலர் இயேசுவையே வியாபார பொருளாக்கி சம்பாதிக்க தொடங்குகிறார்கள். எல்லாம் நிறைவாக இருக்கும் போது அவரை நம்புகிறேன் என்று சொல்வது பெரிதல்ல. எல்லாமே இழக்கும் தருவாயில் அவர் மேல் முழு நம்பிக்கையும் வைத்து கலங்காமல் அவர் பார்த்துக் கொள்வார் என்று காணப்படுவதுதான் உண்மையான விசுவாசம். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாதவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. எனவே பிரியமானவர்களே, தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை உறுதிப்படுத்துங்கள். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென்.